கட்சி வந்து மேலும் மேலும் பின்தங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அப்போ அதற்கான தலைமைன்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த தலைவருக்குரிய ஜாதகம் இருந்தது அப்படின்னா அது திடீர் வேகம் எடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து ஆரம்பித்த உடனேயே ஒரு பெரிய பிம்பம் கிரியேட் ஆகுதுல்ல. அவங்களுக்குன்னு எந்த பேஸுமே இல்லை, இது வரைக்கும் ஒரு ரிசல்ட்டும் அவங்களுக்கு வரல. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சாதித்த கட்சி. ஆமாம், ஆல்ரெடி வந்து தொடர்ந்து அவங்க அதிகமாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அதிகமாக வெற்றி பெற்ற ஒரு கட்சி. ஆனால் இந்த கட்சிக்கு இப்படி ஒரு சோதனையான காலம் அப்படிங்கிறதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பின்னடைவு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கும் அறிவுரையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது விதிப்படி தான் நடக்கும். இப்போ கட்சி தலைமையில் இருக்கிறவருக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு அவ்வளோ சாதகமான சூழ்நிலை இல்லை. அவர் வந்து கன்னிராசிக்காரர். அவருக்கு வந்து 10ல் குரு இருக்கிறப்ப பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் 10ல் குரு போகிறவங்களுக்குலாம் பதவி பறி போயிருமா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பதவியில் பின்னடைவை ஏற்படுத்தும்.